2026 ஐபிஎல் தொடரில் வங்கதேச வீரர் முஸ்டபியூர் ரஹ்மான் விளையாடினால் மைதானத்தின் பிச்சை சேதப்படுத்துவோம் என உஜ்ஜயினி சாமியார்கள் பேசியிருப்பது கிரிக்கெட் அரங்கில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 2026 ஐபிஎல் சீசனுக்கான ஏலம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வங்கதேசத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் முஸ்டபியூர் ரஹ்மானை 9.20 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. இந்த சீசனில் ஏலம் போன ஒரே வங்கதேச வீரர் இவர்தான். ஆனால் இப்போது அவர் அணியில் இருப்பதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இவர் கடந்த 2024 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியை சேர்ந்த மதத் தலைவர்கள் மற்றும் சாதுக்கள் கூட்டமைப்பு முஸ்தபியூர் ரஹ்மானை ஐபிஎல் தொடரில் அனுமதிக்கக்கூடாது என போர்க்கொடி தூக்கியுள்ளனர். உஜ்ஜயினி ரின்முக்ஸ் தேவர் மகாதேவ் கோயிலின் தலைமை பூசாரி மகாவீர் நாத் இது குறித்து ஆவேசமாக பேசுகையில், வங்கதேசத்தில் இந்துக்கள் தொடர்ந்து வேட்டையாடப்படுகிறார்கள். எங்கள் சகோதரர்கள் அங்கே கொல்லப்படும்போது வங்கதேச கிரிக்கெட் வீரரை இங்கே விளையாட அனுமதிப்பதை ஏற்க முடியாது. மீறி அவரை விளையாட வைத்தால் எங்கள் அகாராவைச் சேர்ந்த சாதுக்கள் மற்றும் போர் வீரர்கள் மைதானத்திற்குள் புகுந்து பிச்சை தோண்டி சேதப்படுத்துவார்கள் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார்.